Hello everyone. Welcome to my class Dr. Shobana's literature classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது The Hunchback in the Park, written by Dylan Thomas, and this is a prescribed syllabi for TRB UG. So let us get into the slides, and before getting into the slides, a kind request: those who have not yet subscribed my channel, please subscribe. Dylan Marley's Thomas is the full name of the poet. He was born on 27th October 1940 and he died on 9th November 1953. இவர் வந்து ஒரு வெல்ஷ் போயட். வெல்ஷ்னா வேல்ஸ்ல பிறந்தவர், இங்கிலாண்டை சேர்ந்த வேல்ஸ்ல பிறந்தவர் தான் டைலன் தாமஸ். He was a poet and a writer. Of course, other kind of writing too he has done. Thomas was born in Swansea, வேல்ஸ்ல வந்து ஸ்வான்சேன்ற மாகாணத்துல பிறந்திருக்கிறாரு. In 1931 he was 16. When he was 16, அதாவது அவருக்கு 16 வயசு இருக்கும்போது அவர் வந்து ஒரு he left the school to become a reporter for the South Wales Daily Post. ஸ்கூலை விட்டுட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா சவுத் வேல்ஸ் டெய்லி போஸ்ட் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பருக்கு ரிப்போர்ட்டரா சேர்ந்துட்டாரு. பாதியிலேயே அவரோட படிப்பை நிப்பாட்டியாச்சு. மெனி ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் அப்பியர்ட் இன் பிரிண்ட் வைல் ஹி வாஸ் ஸ்டில் அ டீனேஜர். அப்புறம் சின்ன வயசுலேயே அவர் வந்து நிறைய கதைகள் கட்டுரைகள் மாதிரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இன் 1934 the publication of Light Breaks Where No Sun Shines caught the attention of the literary world. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் இது, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னா இதுதான், லைட் பிரேக்ஸ் வேர்ஸ் நோ சன் ஷைன்ஸ். இந்த ஒர்க் வந்து லிட்டரரி வேர்ல்டு, இலக்கிய உலகத்துல வந்து அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெற்று தந்தது. He came to be appreciated as a popular poet during his lifetime, though he found earning a living as a writer difficult. ஸோ அவர் வந்து ஒரு பாப்புலர் போயட்டா இருந்தார் தான் அவர் லைஃப் டைம்ல. ஆனா கூட ரைட்டிங்கை வச்சு அவருக்கு தேவையான இன்கம் அவரால் ஈட்ட முடியல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, his radio recordings for the BBC during the late 40s brought him to the public's attention, and he was frequently featured by the BBC as an accessible voice of the literary scene. BBC மாதிரி பெரிய ப்ராட்காஸ்டிங்லையும் அவரோட சர்வீசஸை தொடங்கினாரு. அங்கேயும் அவரோட வாய்ஸ் வந்து ஒரு லிட்ரரியனா, ஒரு இலக்கியவாதியா அவர் வந்து நிறைய பேட்டிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. He has been acknowledged as one of the most important Welsh poets of the 20th century. அப்போ இங்கிலாந்து, அதாவது பிரிட்டன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரிட்டனுக்குள்ளதான் வேல்ஸ் வந்துடும். அப்போ வேல்ஸ் போயட்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் போயட்ஸ் ஆஃப் த 20th century டைலன் தாமஸ் இருக்காரு. He is noted for his original rhythmic and ingenious use of words and imagery. அவரோட அந்த ஒரிஜினாலிட்டியும் அவர் ரைம் ஸ்கீம் இது எல்லாமே அவருக்கு நல்ல பேரை பெற்று தந்தது. ஓகே, now we will look at this poet. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஏஜ்லேயே இறந்திருப்பாரு. அவரோட அந்த இது பார்த்தீங்கன்னா 1914 பிறந்து 1953 இறந்திருப்பாரு. ஸோ 40th ஏஜுக்கு முன்னாடி 39 இயர்ஸ்லாம் இறந்திருப்பாரு. He died because of the abuse of alcohol அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா லிக்கர் எடுத்துட்டதுனால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. So this is the poet Dylan Thomas. The Hunchback in the Park. இப்போ நம்ம அந்த போயம் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ போலாம். It is the story of an isolated, deformed man who lives in a park. ஸோ போயமோட அந்த டைட்டில் பார்த்தாலே தெரியும். ஹன்ச்பேக் அப்படின்னா அந்த கூன் விழுந்தவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க. ஓகே, பார்க்ல வந்து இருந்த ஒரு ஹன்ச்பேக் பத்தியது. நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய பேரை டிஃபார்ம்டா, உடல் அளவுல வந்து டிஃபார்ம் ஆனவங்க, அதாவது பிசிக்கலா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறவங்க நிறைய பேரை நம்ம வந்து தெருக்கல்ல பார்த்திருப்போம், எங்கேயும் ஒரு சில இடங்கள்ல பார்த்திருப்போம். அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன பிக்சர் தான் இந்த போயம். இட் chronicles the cruelty that this man had to endure and makes a reader think about how they treat people and how their actions towards those who are different could make those people feel. ஓகே, இந்த போயம் வந்து எதை பத்திய ஒரு ஹிஸ்டரி, எதை பத்திய ஒரு ஸ்டடி அப்படின்னு சொன்னா, இந்த மனிதர் இருக்கார் இல்லையா, இந்த ஹன்ச்பேக். இந்த ரொம்ப ஹன்ச்பேக்னா லேசாலாம் இருக்கும், நல்லாவே கூன் விழுந்த ஒருத்தர், அவரால் வந்து நிமிர்ந்தே நிற்க முடியாது. ஸோ நல்ல கூன் விழுந்த ஒரு மனிதர். அப்போ அந்த மேனுக்கு வந்து என்னென்ன கஷ்டங்களை, என்ன மாதிரி குரூயல்ட்டியை வந்து அவர் அனுபவிக்கிறாரு இந்த சொசைட்டில, எதெல்லாம் அவர் வந்து கடந்து போக வேண்டியிருக்கு, எதையெல்லாம் அவர் தாங்க வேண்டியது இருக்கு, அதே மாதிரி அவரோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு இந்த சொசைட்டி மேல, இதை பத்தி ஒரு பிக்சரா நம்ம பார்க்க போறோம்.
தாமஸ் does a superb job of creating sympathy for the poem's hero. ஒரு நல்ல ஒரு வேலை பார்த்திருக்கார் டைலன் தாமஸ் இந்த போயம்ல. ஏன்னா அந்த ஹன்ச்பேக் மேல நம்ம எல்லாருக்கும் ஒரு சிம்பத்தி வர மாதிரி பண்ணியிருப்பாரு. and in doing so really makes the reader consider what life is like for the character and by extension others that are different in some way. ஒரு ரீடரை வந்து சிந்திக்க வச்சிருப்பாரு. இந்த மாதிரி மனிதர்கள் வந்து எந்த அளவுல எல்லாம் மனநிலையில அவங்களோட பாதிப்புகள் இருக்கும், நம்ம எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு இன்டைரக்டா ஒரு அட்வைஸ். டைரக்டாலாம் பொதுவா போய் சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டா ஒரு படிப்பின மாதிரி கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். த ஹன்ச்பேக் இன் த பார்க். ஸோ இது வந்து இன்னுமே அந்த போயமோட இன்ட்ரோ தான் இன்னும் தொடருது. த ஹன்ச்பேக் இன் த பார்க் இஸ் அ சாம்பர் சேட் பீஸ். ஒரு மாதிரி சேடான ஒரு போயம் தான். இட் இஸ் பிரசன்டட் இன் 7 ஸ்டான்சாஸ். ஸோ 7 ஸ்டான்சாஸ் இருக்கு. எல்லா ஸ்டான்ஸாலையும் 6 லைன்ஸ் இருக்கு. டிஸ்பைட் திஸ் ஹைலி ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர் த போயம் ஹேஸ் அ டிஸ்ஜாயிண்டட் ஃபீல் டியூ டு த லாங் சென்டென்சஸ். ஆனால் நிறைய லாங் சென்டென்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம கட்டாயி இன்னொரு சென்டென்ஸ்குள்ள போன மாதிரி இருக்கும். அதை வந்து என்ஜாம்ப்மெண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ஜாம்ப்மெண்ட் வந்து நம்ம இந்த இவரோட லைன்ஸ் அந்த லைன்ஸ்ல பார்க்கலாம். பாதியில கட்டாயி இன்னொரு பக்கம் சேர்ந்துருக்கும். ஓகே, ஒரு லைன் வந்து பாஸ் இல்லாத இடத்துல கட் பண்ணி அடுத்த சென்டென்ஸ்க்கு கொண்டு போன மாதிரி இருக்கும். திஸ் இஸ் பாசிபிளி டு ஹெல்ப் எம்பசைஸ் த ஃபேக்ட் தட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் த ஹன்ச்பேக்ஸ் லைஃப் இஸ் சிம்பிள், பட் underneath what everybody sees there is a complex human being with a wealth of emotions that he struggles to deal with. So இந்த போயமோட ஸ்ட்ரக்சரே வந்து இட் ஷோஸ் த லைஃப் ஆஃப் த ஹன்ச்பேக். ஏன்னா ஒரு டிஃபார்மிட்டியை சொல்ற மாதிரி தான் அந்த போயமோட ஸ்ட்ரக்சர் கூட இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போயம் வந்து இந்த ஹன்ச்பேக் பத்தி அந்த இதுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம இதை பார்க்கலாம். The Hunchback in the Park. A solitary mister propped between trees and water from the opening of the garden lock that lets the trees and water enter until the Sunday somber bell at dark. Okay, இந்த Hunchback at the Park, அந்த கூன் விழுந்த மனிதரை வந்து நம்ம ஒரு சாலிட்டரி மிஸ்டர், அவருக்கு யாருமே ஹெல்ப்புக்கெல்லாம் இல்லை, அவர் தனியா இருக்காரு. he is an orphan, ஒரு அனாதை. அவருக்கு ஹெல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார்க்ல இருந்து ட்ரீஸும் வாட்டர் தான் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா, அவருக்கு ஒத்தாசையா இருந்தது யாரு அப்படின்னு சொன்னா அந்த பார்க்ல இருந்த ட்ரீஸும் அந்த பார்க்ல ஓடின தண்ணியும் தான். அங்க சின்ன சின்ன ஃபவுண்டன் ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி எல்லாம் ஓடும் இல்லையா, அதுதான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரம் த ஓப்பனிங் ஆஃப் த கார்டன் லாக் தட் லெட்ஸ் த ட்ரீஸ் அண்ட் வாட்டர் என்டர் அண்டர் த சண்டே சாம்பர் பெல் அட் டார்க். காலையில திறந்தது வந்து இவரை நம்ம அங்க பார்க்கலாம். டில் த பெல் அட் டார்க், சாம்பர் பெல் அட் டார்க், அதாவது இரவு நேரத்துல பெல் அடிக்கிற வரைக்கும் அவர் அங்கதான் இருப்பாரு. ஈட்டிங் பிரெட் ஃப்ரம் அ நியூஸ் பேப்பர். சரி, அவர் என்ன சாப்பிடுவாரு அப்படின்னா ஏதோ பிரெட் சாப்பிடுவாரு. பொதுவா கடைகள்ல அவருக்கு பெருசா எந்த யுட்டென்சில்ஸும் அவருக்கு இல்ல, அவருக்குன்னு வந்து அவரோட பாவர்ட்டியை இது வந்து காமிக்குது. அவருக்கு வந்து எதுவுமே இல்லைன்றது நமக்கு தெரியுது. ஸோ அவர் என்ன பண்றாரு, தங்குறதுக்கு இடமும் கிடையாது, பிளேட்டோ வேற எதுவுமே அவருக்கு ஓன் பண்ற மாதிரி எந்த விஷயமும் இல்லை. ஸோ அவர் வந்து பேப்பர்ல என்ன வாங்கிட்டு வர்றாரு, பிரெட் வாங்கிட்டு வர்றாரு, அதை சாப்பிடுறாரு. ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் த செயின்டு கப். அங்க பார்க்ல வந்து கப்பை வந்து செயின் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக, இல்லைன்னா அதை பாதுகாக்கிறதுக்காகவும் செயினை வந்து அந்த வாட்டர் டேப்போட கனெக்ட் பண்ணி செயின் பண்ணி வச்சிருப்பாங்க கப்பை. அந்த செயின்ல இருந்து அந்த செயின்டு கப்ல இருந்து தான் தண்ணி குடிப்பாரு. தட் த சில்ட்ரன் ஃபில்ட் வித் கிரேவல் இன் த ஃபவுண்டன் பேசின் வேர் ஐ செயில் மை ஷிப். அன்ஈவனா இருக்கு லைன்ஸ் பாத்தீங்கன்னா, திடீர்னு பிரேக் ஆகுது, எதிர்பார்க்காத இடத்துல பாஸ் வருது. தட் த சில்ட்ரன் ஃபில்ட் வித் கிரேவல். அந்த கப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைங்க எல்லாம் வந்ததுன்னா மண்ணு போட்டெல்லாம் விளையாடுங்க. நம்மளுக்கு தெரியும் பார்க்ல குழந்தைங்க வந்து எதுதான் செய்யும்லாம் கிடையாது, அவங்க படுக்க தோன்றதை செய்வாங்க. அப்போ அந்த கப்ல என்ன பண்ணிருங்க, மண்ணெல்லாம் போட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மண் இருக்கக்கூடிய அந்த மண் துகள்கள் இருக்க கப்ல இருந்து தான் அவர் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு. இதே ஃபவுண்டன் பேசின்ல நான் கூட என் ஷிப் எல்லாம் ஓட்டி விளையாண்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. அதாவது அவர் அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு, போயட்டோ ஸ்பீக்கரோ, அவர் என்ன சொல்றாருன்னா,
இந்த ஃபவுண்டன்ல வந்து அந்த ஃபவுண்டன் பேசின் அந்த தண்ணி ஓடும் இல்லையா, ஃபவுண்டனுக்கு கீழே இருக்க அந்த தண்ணி தேங்கி நிற்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த தண்ணி நிக்கிற இடத்துல நான் கூட என்னோட ஷிப் எல்லாம் ஓட்டியிருக்கேன். அவரு சின்ன வயசுல இருந்தப்போ பேப்பர்ல ஷிப் பண்ணுவான் இல்லையா, போட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து மிதக்க விட்டு விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. He slept at night in a dog kennel but nobody chained him up. நைட் ஹவர்ஸ் என்ன பண்ணுவார்னா அங்கேயே இருந்த ஒரு டாக் கென்னல் இருந்துதான். டாக் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சின்னதா ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் இல்ல, நாய் கூண்டு, அதுதான் வந்து கென்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாய்க்கான கூண்டை தான் கென்னல்னு சொல்லுவாங்க. அதுலதான் அவர் படுத்துக்கிட்டார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வந்து அந்த தன்னோட ஐடென்டிட்டியே இழந்திருக்கான். மனிதன்ற ஐடென்டிட்டி கூட இல்ல அவனுக்கு. ஏதோ ஒரு இடம், ஒரு அணைவா ஒரு இடம், ஒரு பாதுகாப்பா இடம், ஒரு வார்ம்த் கொடுக்குற இடம். ஏன்னா திறந்த வெளியில படுக்கிறப்ப ரொம்ப குளிரா இருக்கும். அப்போ ஒரு டாக் கென்னல் கொஞ்சம் அவனுக்கு கம்ஃபர்டபிளி வார்ம்த் தரும். அதனால அந்த டாக் அந்த இடத்துல இல்ல. சோ அந்த டாக் இல்லாததுனால அந்த இடத்துல அவர் படுத்துக்கிட்டாரு. நோபடி சேஞ்ச் ஹிம் அப். ஆனா அவரை யாரும் கட்டி போடல அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் இங்க ஐரானிக்கலா இருக்கு. அடுத்ததான், like the park birds he came early, like the water he sat down, and Mister they called, hey Mister, the truant boys from the town, running when he had heard them clearly on out of sound. Like the park birds he came early. காலையில எப்படி பேர்ட்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் வந்து மரங்கள்ல உட்கார்ந்துருமோ சாப்பிட்றதுக்காக, அது மாதிரி ஒரு காலையிலேயே அந்த பார்க்குக்குள்ள வந்துடுறாரு. லைக் த வாட்டர் ஹி சாட் டவுன், அங்க இருந்த நீர்நிலைகள் போல அங்கதான் அவரு உட்கார்ந்துருப்பாரு. அண்ட் மிஸ்டர் தே கால்ட் ஹே மிஸ்டர், அவர் எல்லாருமே ஏ மிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவருக்குன்னு பேர் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் ஏதாவது கூப்பிடணும், போன்னு சொல்லணும், ஏதாவது சொல்லணும்னா அவங்க எந்த வார்த்தை சொல்லி கூப்பிடுறாங்க, ஹே மிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. த ட்ராண்ட் பாய்ஸ் ஃப்ரம் த டவுன், குட்டி குட்டி பசங்க, நமக்கு தெரியும் பசங்கள்லாம் அந்த மாதிரி டிஃபார்ம்டா இருக்கிறவங்க, கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இருக்கிற ஆளுகளை எல்லாம் பார்த்தா வந்து கூட்டமா, தனியா இருந்தா பசங்க பயப்படுவாங்க, ஆனா கூட்டமா சேர்ந்தா வம்பிழுப்பாங்க, கல்ல தூக்கி போடுவாங்க, குச்சி இருந்தா போட்டு அடிப்பாங்க, இதெல்லாமே செய்வாங்க. ஸோ அந்த பாய்ஸ் எல்லாம் ட்ராண்டிங் பாய்ஸ், அவரை போட்டு வம்பிழுக்கிற பசங்க. அவங்களோட சத்தம் கேட்டாலே இவர் என்ன பண்ணுவார்னா ஓடி போயிடுவார், அந்த இடத்துலயே இருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த பசங்களோட சத்தம் வந்து இவருக்கு அவ்வளோ பயத்தை தரும். ஏன்னா அந்த பசங்க வந்து அவர் ரொம்ப போட்டு டீஸ் பண்ணிட்டு வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. when he had heard them clearly on out of sound, சவுண்ட் கேட்டாலே இவர் டென்ஷன் ஆயிடுவாரு. he passed lake and rockery laughing when he shook his paper hunchback in mockery. அப்போ இவரை பார்த்தாலே அந்த பசங்க வந்து அப்படி கிண்டல் அடிச்சு சிரிப்பானுங்க. அவர் வந்து அந்த பேப்பர் ஏதாவது உதறினா அவங்களும் அந்த பேப்பரை உதறி, அவருக்கு அந்த ஹஞ்ச்பேக் இருக்கிறதுனால, கூன் விழுந்ததுனால உடம்பே ஆடும் போல இருக்கு, அவங்களும் அது மாதிரியே பண்ணி காமிச்சு அவர் முன்னாடி ஹஞ்ச்பேக் மாதிரி நடிச்சு காமிப்பாங்க, மாக் பண்ணுவாங்க. through the loud zoo of the willow groves, dodging the park keeper with the stick that picked up leaves. ஓகே, அங்க இருந்த பார்க் கீப்பரும் வந்து இரிட்டேட் ஆவார் இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தா. அவருக்கும் இந்த ஹஞ்ச்பேக் மேல ஒரு பிரியமோ எதுவுமே கிடையாது. நாட் ஓன்லி த யங் பாய்ஸ் தான் விளையாட்டுத்தனமா இன்னசென்ட்டா இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு இல்லை, பார்க் கீப்பருக்குமே இவரை பார்த்தா இரிட்டேட் தான் ஆகுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனிதர்கள் பொதுவாவே இந்த மாதிரி டிஃபார்ம்டான கிரீச்சர்ஸ் பார்த்தா நமக்கு யாருக்குமே அவங்க மேல பெருசா இறக்கம் எல்லாம் வர்றதே கிடையாது. நம்ம பொதுவா அந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா போ தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி விலக்கி தான் விடுறோம், இல்ல நாம தள்ளி விலகி போயிடுறோம். பெரியவங்களா இருக்கிறவங்க விலகி போயிடுறோம். சின்ன பசங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள மாக் பண்றாங்க, விரட்டுறாங்க, ஓடிப்போன்னு சொல்றாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு அவங்க விளையாட்டு பொருள் மாதிரி இருக்காங்க. ஸோ ஆனா அவங்களோட நிலைமையில இருந்து பார்த்தா அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து ரொம்ப அவரோட இது பாருங்க, சாலிட்ரி மிஸ்டரா இருக்காரு, தனியா இருக்காரு, அனாதையா இருக்காரு, அவருக்குன்னு எந்த பொருளும் இல்லை, எந்த ஒரு யாருமே துணைக்கு இல்லை. அப்போ நைட்டு கூட படுக்கிறது ஒரு டாக் கென்னல்ல படுக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு வந்து தன்னோட ஐடென்டிட்டியை இழந்து ஒரு மனுஷன் தவிச்சிட்டு இருக்கப்போ இந்த பரந்த உலகத்துல அவருக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஜீவன் கூட இல்ல. Okay, so that is the condition of the hunchback. And the old dog sleeper alone between nurses and swans, while the boys among willows made the tigers jump out of their eyes to roar on the rockery stones and groves with blue with sailors. So and the old dog sleeperங்கிறாரு அவரு போயிட் வந்து, ஏன்னா டாகோட வீட்டுல அவர் தூங்குறதுனால the old dog sleeper அப்படின்றாரு. alone between nurses and swans, அவர் என்ன பண்ணுவாருன்னா பொதுவா
அந்த ஸ்வான்ஸ் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாராம். அந்த பார்க்ல வந்து அந்த சின்ன சின்ன வாத்துக்கள் இருக்குல்ல, கழுத்து நீளமான வாத்துக்களை ஸ்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்வான்ஸ் வந்து அந்த நீந்தி போற அந்த அழகெல்லாம் ரசிச்சிட்டு இருப்பாரு. while the boys among willows made the tigers jump out of their eyes. ஆனா பசங்க வந்து ஓடி போயிடுவாரு. அந்த பசங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா made the tigers jump out of their eyes. இவரை பார்த்து உருமுவாங்களாம். டைகர்ஸ் மாதிரி தங்களை இது பண்ணிட்டு இவரை பார்த்து பயம் காட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன பண்றோன்னே தெரியாம அந்த பசங்க வந்து இவரை நோகடிச்சிட்டு இருப்பாங்க. டு ரோர் ஆன் த ராக்கரி ஸ்டோன்ஸ், அந்த அங்க கல்லுல உட்காந்துட்டு இவரை பார்த்து ரோர் பண்ணி காமிப்பாங்க. அண்ட் த க்ரோவ்ஸ் வர் ப்ளூ வித் sailors. ஆனா அதே சமயம் அங்க அந்த தண்ணியில வந்து அந்த நிறைய பறவைகள் நீந்திட்டு இருக்கும். மேல் ஆல் டே until bell time, a woman figure without fault, straight as a young elm, straight and tall from his crooked bones, that she might stand in the night after the locks and chains. இவங்க எல்லாம் ஈவினிங் ஆகி அந்த க்ரோவ் எல்லாம் ஈவினிங் ஆனோன்னு அந்த பசங்கள்லாம் வீட்டுக்கு போற நேரம் வந்தோடனே அன்டில் பெல் டைம் வரைக்கும் இந்த மாதிரி கேம்ஸ் கூத்து எல்லாமே பண்ணுவாங்க. பசங்க விளையாடுவாங்க, வம்பிழ்ப்பாங்க. சில நாட்கள் அவங்க வராதனால அவர் அமைதியா அங்க உட்காந்துருப்பாரு. ஈவினிங் ஆனா என்ன பண்ணுவார்னா ஒரு விமன் ஃபிகர் அவுட், ஒரு பெண் வந்து அங்க வருவாள் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அது உண்மையான பெண் கிடையாது. இந்த இவர் இருக்கிறார்ல, இவர் க்ரூக்கடா இருந்தா கூட, இவரோட உடம்பு வந்து டிஃபார்ம்டா இருந்தா கூட இவர்கிட்ட ஒரு பெரிய திறமை இருந்தது. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஏதாவது திறமை இருக்கும். ஸோ இவருக்கு என்ன திறமை இருக்குன்னா அழகா கிராஃப்ட் பண்ணுவாரு. ஒரு எல்ம் ட்ரீ, அங்க இருந்த ஒரு சின்ன எல்ம் ட்ரீல வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு அழகான பெண்ணை வந்து வடிவமைச்சு வச்சிருக்கிறார், செதுக்கி வச்சிருக்காரு. அவருக்கு வேணா குரூக்கட் போன்ஸா இருந்திருக்கலாம், வளைஞ்சு போன போன்ஸா இருந்திருக்கலாம், அவரோட முதுகு வேணா நேரா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் வரைஞ்ச அந்த பெண் வந்து எப்படி இருந்தான்னா she was straight and tall, that she might stand in the night after the locks and chains. அவளால நிமிர்ந்து நிக்க முடிஞ்சது. அவ தான் வந்து இவருக்கான ஒரு தோழியா அங்க அந்த நைட்ல வந்து அந்த ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலாம். ஏன்னா அவருக்கு வேற யாரும் ஹியூமன் சப்போர்ட்டர் கிடையாது. ஸோ இவர் வரைஞ்ச ஆர்ட் அவரால் வரையப்பட்ட, அவர் கிரியேட் பண்ண ஒரு படம், அதுதான் அவரோட ஃப்ரெண்டா ஒரு கம்பேனியனா அவருக்கு நைட் ஹவர்ஸ்ல இருந்தது. ஆல் நைட் இன் த அன்மேட் பார்க் ஆஃப்டர் த ரெயிலிங்ஸ் அண்ட் shrubberies, the birds, the grass, the trees, the lake and the wild boys innocent as strawberries had followed the hunchback to his kennel in the dark. நைட் ஃபுல்லா. அப்போ எல்லாரும் இந்த நைட் ஹவர்ஸ் வந்து என்னதுக்கு எல்லாரும் போயிடுறாங்க. ஆனா கூட அவர் அந்த கென்னலை நோக்கி நைட் ஹவர்ஸ் நடக்கிறாரு. பட் அவருக்கு ஹெல்ப்பா அந்த கேர்ள் இருக்கிறா. தட் the girl that he has depicted or he has created on the elm tree all night in the unmade park after the railings and shrubberings. எல்லா கேலி கிண்டல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், the birds எல்லாம் பறந்து போனதுக்கு அப்புறம், the grass, the trees, the lake and the wild boys எல்லாமே இருட்டுல எல்லாமே அடங்கிருது. ஓகே, பாய்ஸ் இன்னசென்ட்டும் போயிடுறாங்க. had followed the hunchback. அதுக்கப்புறம் அந்த நைட்ல அந்த பொண்ணு தான் அவரோட துணைக்கு இருக்கிறா. to his kennel in the dark. he goes to the kennel in the dark. அவருக்கு துணையா இருக்கிறது அவர் வரைஞ்ச அந்த படம் தான் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு. so this shows how cruel is humanity towards deformed people. ஒரு வித்தியாசமா படைக்கப்பட்ட கடவுளால வந்து ஏதோ ஒரு காரணங்களால டிஃபார்ம்டான ஒரு சில மனிதர்களை வந்து இந்த சொசைட்டி எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படின்னு தான் இதுல சொல்லியிருக்காரு. பட் திஸ் கிவ்ஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு என்ன சொல்லலாம், எ கைண்ட் ஆஃப் அட்வைஸ் டு த ஹியூமானிட்டி நாட் டு டூ ஸோ. குழந்தைங்களும் அப்படி இருக்காங்க, அந்த மாதிரி குழந்தைங்க செஞ்சா செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் த ஹியூமன் சொசைட்டி. அதே மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களை ஒதுக்கி வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த போயம் த ஹன்ச்பேக் இன் த பார்க். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் such videos. Press the bell icon for notifications and thank you for watching.